இந்த லோடு இறக்கிட்டு அடுத்த லோடு ஏற்ற போயிட்டுருக்கோம். மகாராஷ்டிராவில் நம்ம இறங்கின பாயிண்ட்லேருந்து ஒரு 260 கிலோமீட்டரு எனக்கு ஏற்றக்கூடிய இடம். இப்போ நம்ம ஃபாரஸ்ட்டில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே சிம்மில் டவர்லாம் சுத்தமாக எதுவும் கிடைக்கல. அப்படியே ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட்டு தான். இங்கே ஒரு 60 கிலோமீட்டர் ஃபாரஸ்ட்டில் தான் போகணுமா நமக்கும் தெரியல. நாமளும் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் போகிறோம். அப்படியே வாங்க நம்ம அப்படியே போகிறப்போ பார்த்துட்டே போகலாம். நம்ம லோடு ஏற்றக்கூடிய இடத்துக்கு வந்தாச்சு. லோடு கம்மியாகவோ ஜாஸ்தியாகவோ இருந்தால் வேமெண்ட்டில் விட்டு அப்படியே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது. மேலே இட்டாச்சி சைடில் இருக்கிற மண்ணெல்லாம் எடுத்து வண்டியில் போட்டோம். ஜாஸ்தி ஆச்சுன்னா வண்டியிலேருந்து எடுத்து சைடில் கொட்டிக்கும். அப்படியே லோடு ஏற்றிக்கிட்டு கிளம்பியாச்சு. எல்லாமே காட்டு வழி தான். இங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு 20 கிலோமீட்டர் வேகம் தான் போகணும். அதிகமாக வேகம் போகக்கூடாது. அங்கங்கே செக்யூரிட்டி கார்ட்ஸ் வச்சுருக்காங்க. வேகமாக போனால் மறுபடியும் நம்ம இன்னொரு டைம் லோடு ஏற்ற முடியாது. ஒரு 20, 25, 30க்குள்ளே தான் போகணும். அந்த மாதிரி ரூல்ஸ் இந்த மைல்ஸில். எல்லாமே காடு தான் மக்களே. வரும்போதே வெளிச்சத்தில் உங்களுக்கு காமிச்சேன். நம்ம லோடு ஏற்றிக்கிட்டு ரிட்டன் கிளம்பியாச்சு. நாங்கள் அப்படியே போக போக பார்த்துட்டே போகலாம். ஒரு வழியாக நம்ம மெயின் ரோடுக்கு வந்தாச்சு. அப்படியே நம்ம கல்லுங்க பாருங்கள் இந்த புது டயரில். அது இல்லாமல் இதில் வந்து பட்டனுக்கு வேறு பெருசு இல்லைங்களா. அப்படியே கல்லுங்க எவ்வளோ கல்லுங்க தெரியுமா. நம்ம கொக்கிலியூர் வாங்கலை, மறந்துட்டோம். அது வாங்கணும். கொக்கிலியூர் வாங்கினா தான். கொக்கிலியூர் இல்லாதனால திருப்பிலேயே கொக்கில் வர மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய கல்லுங்க இருக்குது. இதில் கல்லுங்க பொறுக்கிறது குறைஞ்சபட்சம் ஒரு 10 நிமிஷம் ஆகுது. ஏதோ 10 மணி ஆகிடுச்சு மக்களே டைமு. வரும் எவ்வளோ பெரிய கல். பாருங்க நம்ம அந்த காடெல்லாம் தாண்டி வந்துட்டோம்னு நினைக்கும் போது பைபாஸ் ஏறி ஒரு 40 கிலோமீட்டர் வந்தோம்னா வச்சுக்கோங்களேன், சின்ன காடுன்னு வருது. அந்த அதாவது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த காட்டை விட இந்த ரோடு ரொம்பவும் சின்னதாக இருக்குது. என்ன கொடுமை, கால கொடுமை இதெல்லாம். ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைம் வரேன் நான். உங்களுக்கு
உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரோடு எவ்வளோ சின்னசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதாவது 2 லாரி வந்தால் சொகூராக பாஸ் ஆகும். அதுலேயுமே அதில் தான் பாஸ் ஆச்சு. இருந்தாலும் அதை விட கொஞ்சம் இது சின்ன ரோடு, கொஞ்சம் தான், அதிகம்லாம் கிடையாது, கொஞ்சம் சின்ன ரோடு இது. ஆனால் இது ஒரு காடு மாதிரி தான் தெரியுது. காடே தான், காடு மாதிரிலாம் கிடையாது, காடே தான். இது எவ்வளோ தூரம்னு தெரியல இந்த காடு. ஐயோ, இந்த நம்ம டயரில் கல் எல்லாம் எடுத்தோம் பார்த்தீங்களா, சரியாக ஒரு 20 நிமிஷம் ஆச்சு மக்களே நம்ம இந்த கல்லெல்லாம் எடுத்து முடிக்கிறதுக்கு. இப்போ மறுபடியும் கல் ஏறிட்டு மாட்டேங்குது, மறுபடியும் வீல சவுண்டு வருது, கல் ஏறின சவுண்டு வருது, மறுபடியும் டகடா கடா 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 கடகட சவுண்டு வருது. மீண்டும் நம்ம எங்கேயாவது நிப்பாட்டி கல் எடுத்தே ஆகணும். வக்கீல் வீரர் இல்லாதனால எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது அந்த கல் எடுக்கிறதுக்கு. கம்பல்சரி கொக்கில் ஒரு வாங்கியே ஆகணும். சரி வாங்க, அப்படியே இந்த ரோடு எப்படி இருக்குங்கிறது நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாம். இந்த ரோடு எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரியல, எப்படி இருக்குன்றது தெரியல. அது நான் கேள்விப்பட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காடு ஒன்று வருது, அதுலேயும் இதே மாதிரி சிங்கிள் ரோடு மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். நான் எவ்வளோ தொலைவு வேணாதுன்னு தெரியல. நான் உங்களுக்கு பார்த்துட்டு சொல்கிறேன் மக்களே. நம்ம அந்த காடெல்லாம் தாண்டி வந்து ஒரு 5லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் வந்துட்டோம். அந்த காடு எவ்வளோ தூரம் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 15. அடாடாடாடா, எதுக்கு தான் இவ்வளோ வேகம் ஓட்டுவாங்க? ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இந்த வண்டி இப்போ வருது பார்த்தீங்களா, இந்த வண்டி மேலே விட்டுருப்பாங்க, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. அதுவும் டயலர், இதுவும் டயலரு. கடவுளே, பொறுமையாக தான் போனேன். இது வர்றது டவுனு, இங்கத்துலேருந்து இப்படி வர்றது டவுனு. இப்போ மேலே ஏறுறது வந்து மேடு, லைட்டாக மேடாக இருக்குது. நம்ம இந்த டிப்பரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லலாம் ஜல்லி ஏற்றுறது தான் போகுது மக்களே. செம்ம வண்டிங்க போகுது டிப்பருங்க, பயங்கரமாக நிறைய வண்டிங்க போகுது டிப்பரிலோடு ஏற்றிக்கிட்டு. சாரி, டிப்பர் வண்டிங்க ஜல்லியிலோடு ஏற்றிக்கிட்டு. அப்படியே நம்ம டியூட்டி மாற்றலான்ட்டு அப்படியே நிப்பாட்டிட்டோம். அப்படியே சாப்பிட்டு நம்ம அப்படியே படுக்க வேண்டியது தான். மறுபடியும் நம்ம டயரில் கல் சவுண்ட்லாம் நிறைய வருது. இங்கே வருங்க, இங்கே பார்த்தீங்களா, கல் 1-2 ஏறி இருக்க மாட்டோம். ஐயோ 1-2 இல்லை, நிறையவே ஏறி இருக்குது. மறுபடியும் அதெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணி விட்டுட்டு ரெஸ்ட் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம். அப்படியே நம்ம உங்களுக்கு காலையில் கண்டினியூ பண்ணுறோம், ஓகேங்களா? விட்டு பாய் விட்டா கியா வண்டி இப்படி அடிபட்டுருக்க. நம்ம இந்த ஜல்கானுக்கு முன்னாடி புஸ்வாலாங்கிற ஊர் ஒன்று வருது. ஊரில் ஏதோ ஒரு கம்பெனி இருக்குது, என்ன கம்பெனின்னு தெரியல, பெருசாக கட்டிட்டுருக்காங்க. பார்த்தாலே தெரியும், நிறைய டேங்கர் லாரி தான் நிறைய வண்டி நிற்கிது பார்க்கிங்கில். டைம் ஒரு 7 மணி ஆகிடுச்சு, வெயில் காலங்கிறதுனால இன்னும் இருட்டலை. நம்ம மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கிறோம். நம்ம அப்படியே துலியாவுக்கு இன்னும் 150-200 கிலோமீட்டர் இருக்கும். போய் 150 கிலோமீட்டர் இருக்கும், 150 கிலோமீட்டர் இருக்கும் துலியாவுக்கு. அப்படியே நம்ம போய்கிட்ருக்கோம். நம்ம காலையில் தான் இருந்து சாப்பிட்டு இப்போ தான் நம்ம வண்டியில் சமையல் ஆகிட்டுருக்கு. அப்படியே நம்ம போயிட்டு முன்னாடி கொஞ்சம் நேரத்தில் சாப்பிட்டு அப்படியே கிளம்பலாம் மக்களே. நம்ம இப்போது இங்கே நம்ம ஜல்லி ஏற்றிக்கிட்டு குஜராத்தில் நம்ம தாராப்பூருங்கிற ஊரில் இருக்கோம். முன்னாடி நிற்கிது, டீ குடிக்கலான்னு சொல்லி நிப்பாட்டிருக்கோம். தண்ணி வெயிலில் தண்ணி தாகமே தர மாட்டேங்குது. அதனால் சூடாக ஒரு டீ ஒன்று சாப்பிட்டோம்னா வச்சுங்களேன், அதுக்கப்புறம் தாகம் கொஞ்சம் நார்மல் ஆகும். தண்ணி குடித்தாலும் குடித்த மாதிரி இருக்க மாட்டேங்குது.
அதனால் டீ குடிக்கலாம்னு சொல்லி நிப்பாட்டியிருக்கோம். இப்போ நம்ம இன்னும் போகக்கூடியது நம்ம மோர்பி போய் தான் போவோம். மோர்பியிலேருந்து காந்தி டேமு முந்திரா போகணும். நம்ம வாங்க அப்படியே போக போக பார்த்துக்கிட்டே போகலாம். அப்படியே டீ குடிச்சு கிளம்பலாம். இந்த வட்டமான் சொகுடி லெஃப்டில் போகிறது பாவநகர் ரோடு. அப்படியே வந்து நிப்பாட்டிட்டு காய் வாங்கிட்டு வந்தோம். ஈவினிங் சமைக்கிறதுக்கு காய் இல்லை, பீக்கங்காய் வாங்கிட்டு வந்தோம். பீக்கங்காய் வாங்கிட்டு அப்படியே வெயிலுக்கு சில்லுன்னு ஒரு மாங்காய் ஜூஸ் குடிச்சிட்டு வந்தோம். இப்போது அப்படியே கிளம்ப வேண்டியது தான். வட்டமான் சொகுடி லெஃப்டில் பாவநகர் ரோடு. நம்ம நேராக போனோம். பகவத்தில் போய் லெஃப்ட்டு. அப்படியே நம்ம சோடியில் டீசல் அடிச்சுட்டு நம்ம மோர்பிக்கு திரும்ப முடியாது. டோல்கேட் வரும். டோல்கேட்டை தாண்டி பாலத்து மேலே லெஃப்ட் ஏறிக்கணும். அப்படியே இந்த பில்லு வண்டி போது பாருங்க முன்னாடி. டைம் இப்போ எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சரியாக 7:45 ஆகுது. 7:45 ஆயும். இன்னும் இருட்டில் கொஞ்சம் வெளிச்சம் இருக்குது, ஏன்னா வெயில் காலம். நம்ம முந்திராவில் லோடு இறக்குற இடத்துக்கு வந்தாச்சு. நம்ம எவ்வளோ நேரத்துக்கு வந்தோம்னா நம்ம ஒரு 3 மணிக்கெல்லாம் வந்துட்டோம். வந்த உடனே நம்ம பாயெல்லாம் ஊற்று வச்சுட்டோம். பாய் முன்னாடி வந்து கழிச்சிட்டாங்க பற்றி. அதே மாதிரி நாமளும் பிளாட்ஃபாரம் பாய் தான் இந்த பாய் அப்படியே மடித்து வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படியே நான் படுக்கவே இல்லை. சரி 5 மணிலாம் கூடுவான்னு நினச்சேன். 5 மணிக்கு கூப்பிடல. இப்போ டைம் எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 6:30 மணி ஆகுது. 6:45 ஆக போகுது. இப்போ தான் வந்திருக்காங்க. ஒரு வண்டி முன்னாடி உள்ளே போயிடுச்சு. நமக்கு முன்னாடி வந்து ஒரு கம்பெனி வண்டி நிற்குது. 3வது வண்டி நம்மளுது. அதே மாதிரி இன்னும் 2 வண்டி சங்ககிரி தமிழ்நாட்டு வண்டி இருக்குது பின்னாடி. ஆந்திரா வண்டிக்கும் நிறைய இருக்குது. ஆந்திரா வண்டி, கர்நாடகா வண்டிங்களும். ஜேசிபெல்லாம் வெளியே வருது பார்த்திங்களா. அது உள்ளே போய் தான் நம்ம லோடு இறக்கணும். ஆனால் இறக்குறதெல்லாம் படாப்பட்டு அன்லோடிங், ஒன்றும் டென்ஷன் இல்லை. இறக்கி விட்ருவாங்க, பார்க்கலாம். சரிங்களா, எவ்வளோ உணவு கொட்டி வச்சுருக்காங்க. எல்லாம் மலை மாதிரி குவிச்சு வச்சுருக்காங்க. இடமே அந்தளவுக்கு இல்லை. நம்மளுக்கு பின்னாடி வந்த வண்டிங்கெல்லாம் தெரிஞ்சு பார்த்தீங்களா, அந்த மெட்டீரியல் ஏற்றிட்டு வந்தது ஜல்லி அதெல்லாம் கம்பெனிக்கு உள்ளே போயிடுச்சு. நாம் வந்து முன்னாடி தெரிஞ்சு பார்த்தீங்களா மண், அது ஏற்றிட்டு வந்திருக்கோம். வண்டி இறக்கிட்டு அடுத்து நம்ம வண்டி இறக்குவாங்க. நம்ம 2 வண்டி தான் மண். லோடு இறக்கிட்டு வெளியே வந்துட்டோம். காலையிலே பயங்கரமான வெயில். அது இப்போது ரிசீவ்டு வாங்கிட்டோம். நம்ம ஒரு கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த கார்டு கேட்டில் கொடுக்குறதுக்கு நம்ம ஆள் போயிருக்கிறாரு. அதெல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த கார்டு கொடுத்துட்டு வந்த உடனே நேராக வாட்டர் வாஷ் தான் போகணும். நம்ம இப்போது வாட்டர் வாஷிங்கிறதுலேருந்து சரியாக 10 கிலோமீட்ரு வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லோடு என்ன எதுங்க. அப்புறம் சின்ன விஷயம், டிவிஎஸ் வேறு போகணும். இண்டிகேட்டர் எரிய மாட்டேங்குது, என்னன்னு தெரியல. பீஸ்லாம் கழட்டி பார்த்தா பீஸ்லாம் நல்லாயிருக்கு. பட் இருந்தாலும் இண்டிகேட்டர் மட்டும் எரியல. அதை செக் பண்ணணும். பார்க்கலாம், வாட்டர் சர்வீஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம் மகளே.